அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் ரெக்யூர்மெண்ட். ஸோ பிஹெச்எல் ரெக்யூர்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 400 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஸோ அது எப்படி படிக்கிறது, என்னென்ன புத்தகங்களை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பிஹெச்எல் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங், சூப்பர்வைசர் ட்ரைனிங், இன்ஜினியரிங் ட்ரைனிங். ஸோ இதில் நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் டவுட்டும் கேட்டிருந்தீங்க, அவங்களும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ பாஸ் எடுக்கணும், என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக இருக்க போது சிலபஸ் எப்படி, எந்த சிலபஸை படித்தா சரியாகும், இதே இது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்ல போறேன். இன்ஜினியரிங் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சரிங்களா? 27 வயசுக்கு, அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரெயினினா கண்டிப்பா ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ, அதாவது செகண்ட் இயர் டைரக்டா +2 முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் இருந்தாலும் அவங்க ஃபுல் டைம்ல தான் சேருவாங்க அப்படின்றது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரிங்களா? மினிமம் 65% மார்க், அதாவது 65% மார்க் நீங்க டிப்ளமோல எடுத்திருக்கணும் அப்படின்றத அவங்களும் சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து என்னென்ன டிகிரிலாம் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் அப்படின்றத பாத்துக்கோங்க. மெக்கானிக்கல் அப்படின்னா இது ஃபுல்லா ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏரோநாட்டிக்கல் எலிஜிபிளானு. ஸோ இதுல பாத்துக்கோங்க, இதுல இருக்கிறது மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், ஸோ இவங்க எல்லாருமே பாத்துக்கோங்க. சரியா? ரைட், ஓகேவா? கிளியரா? ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்றத பாத்துங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ கம்ப்ளீட்டா எல்லாருமே பாத்துக்கோங்க. சரியா? சிவில், ஓகே. இப்போ வந்து இதோட சிலபஸ் என்ன, பேட்டர்ன் எப்படி பாக்குறது அப்படின்றதான் உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங், இது பழையதுதான், பட் இதுதான் சிலபஸ் அவங்க. சரிங்களா? பிஹெச்எல் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இன்ஜினியர் ட்ரைனிங், இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேட் லெவலுக்கு இருக்கக்கூடியது. பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாமே கேட் லெவலுக்கு இருக்கக்கூடியது. நம்ம டிஎன்பிசியை கம்பேர் பண்றப்ப ஏஇ லெவல் இருக்கு பாத்தீங்களா, ஏஇ லெவல் சிலபஸ் எல்லாமே இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல், சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இருந்தா 120 கொஸ்டின். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுல வந்து என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரெயினிங்ல மொத்தம் 150 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு 70, எலக்ட்ரிக்கல் 25, சிவில் 25, எலக்ட்ரானிக்ஸ் 20. சரியா? ஓகே, அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வேகன்சிக்குள்ள இதுதான். ரீசனிங் இருக்கு 50 கொஸ்டின், ஜெனரல் நாலேஜ் 20 கொஸ்டின், ஜெனரல் இங்கிலீஷ் 50 கொஸ்டின். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியதுதான். ஸோ இது தனியா நீங்க படிச்சிருவீங்க. டெக்னிக்கலுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ டெக்னிக்கலுக்கு ஏஇ சிலபஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியலே நீங்க ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு படிச்சாலே போதும். பாத்தீங்களா? பாருங்க, சிலபஸ் அவங்கவுங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் வரும், யூஜி டிகிரி கோர்சஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஃபாரின் ஆத்தரோ இல்ல நார்மல் ஆத்தரோ எந்த ஆத்தர்னாலும் நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மெட்டீரியலுமே இருக்கு. மெக்கானிக்கலுக்கு எம்சிக்யூ மெட்டீரியலுமே இருக்கு. மெக்கானிக்கலுக்கு எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்கு. ட்ரிபிள்இசி டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே ட்ரிபிள்இசிக்கு கம்பைன் ஆன மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து சாம்பிளை பார்த்துட்டு ஓகேனா மட்டும் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரைனிங். ஸோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ லெவல். சரியா? ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இதோட பேட்டர்ன் மாறுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கும். சரிங்களா? இதுல நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை பாத்துக்கோங்க. 1/4 ஆஃப் நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத தயவு செய்து பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி மினிமம் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளவு எடுக்கணும் பாத்தீங்கன்னா 65%. அதே மாதிரி எவ்வளவு பாஸ் ஆக எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதையும் தயவு செய்து பாத்துக்கோங்க. பாஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 1:5 ரேஷியோல கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. 1:5 ரேஷியோல எடுப்பாங்க. அரௌண்ட் 100க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. சரிங்களா? 100க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க பொறுத்து அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூடி 40% ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு 1:3 ரேஷியோலையும், இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 1:5 ரேஷியோலையும் அவங்க மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸோட இது எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேன். சரிங்களா? டிப்ளமோ சிலபஸ்,
அதாவது சூப்பர்வைசர் ட்ரைனிங் சிலபஸ், இன்ஜினியர் ட்ரைனிங் சிலபஸ்னு வச்சுறேன். சரியா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், அங்கே 120, இங்கே 100, அங்கே 50, இங்கே ரீசனிங் வந்து 20. ஸோ மொத்தமே இதில் 150 கொஸ்டினா, அங்கே 240 கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இருக்கும். இது 1/4 நெகட்டிவ் மார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி வந்து 20%, அரௌண்ட் 60 to 70%. வெரி டிஃபிகல்ட் வந்து 20% கேட்பாங்க. டிஃபிகல்ட் வந்து 60-70%, ஈஸியா வந்து 10 to 20% தான் கேட்போம் அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு உண்டான சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சிலபஸ், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவிலுக்கு 12 யூனிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 14 யூனிட் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம இப்ப டிஎன்பிசி அப்டேட் பண்ண சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த அப்டேட்டட் சிலபஸுக்கு உண்டான மெட்டீரியலோட லிங்க்குமே நான் மெக்கானிக்கலுக்கு கீழே வைக்கிறேன். சிவிலுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, சிவிலுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஸோ தமிழ் மீடியம் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது வேணும்னா யூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கலுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஸோ இப்போ அப்டேட் ஆன சிலபஸுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். பழைய மெட்டீரியல்னா அதையும் நீங்க சாம்பிளை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்கு. இன்னும் நம்ம அப்டேட் பண்ணுவோம், சிவிலுக்கு அப்டேட் ஆன மெட்டீரியலுக்கு நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட் தான் இதுல ஃபுல்லாவே என்ன பண்ணிருப்பாங்க, கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இந்த 14 யூனிட் அந்த 10 யூனிட்ல கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இது மாதிரிதான் இருக்கும். புரியுதா? 1-2 யூனிட் தான் இருக்கு, அதாவது 1-2 டாபிக்ஸ் தான் இருக்கா தவிர மற்ற எல்லாமே மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஸோ பேசிக்கா டிப்ளமோ அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா வேற லெவல், அந்த லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் டிப்ளமோக்கு. டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் லெவலுக்கு இருக்கும். ஸோ அது நம்ம இதை கம்பேர் பண்றப்ப டிஎன்பிசி ஏஇ லெவலுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் வச்சிருந்தாலும் நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க வேணுங்கிறத பார்த்து படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு யூனிட்டா படிக்க ஆரம்பிங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பாருங்க. மேக்ஸிமம் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஹீட் பவர் இன்ஜினியரிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11, 12, 13. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா வரக்கூடிய உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இது ஒரு உந்துகோலா இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க தயவு செய்து இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. அதுவும் பிஹெச்ல பொறுத்த வரைக்கும் திருச்சியிலே வேகன்சி இருக்கும். ரொம்பவே ஒரு முக்கியமானதுதான். கண்டிப்பா இதை வந்து நல்லபடியா எழுதுங்க. ஸோ இதோட சிலபஸ் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன். ஸோ தயவு செய்து மஸ்ட் வாட்ச். சரிங்களா? தயவு செய்து பாருங்க, மறக்காம இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.